வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற திருப்புகழ் பிள்ளையார்பட்டியில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் மீது பாடப்பெற்றது. இது 584வது திருப்புகழ். இந்த திருப்புகழை படிக்கிறதுனால நம்ம செய்யக்கூடிய செயல்கள் தடையில்லாம நிறைவேறும். முருகனால ஆட்கொள்ளப்படணும் அப்படிங்கிறதுக்காகவும் அவருடைய திருவருளை பெறணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த பாடலை பாடலாம். வாங்க இப்ப இந்த திருப்புகழை பார்க்கலாம். சரவண ஜாதா நமோ நம, கருணை அதீதா நமோ நம, சததள பாதா நமோ நம, அபிராம தருணக தீரா நமோ நம, நிருப அமரர் வீரா நமோ நம, சமதள ஊரா நமோ நம, ஜெகதீச பரமஸ்வரூபா நமோ நம, சுரபதி பூபா நமோ நம, பரிமள நீபா நமோ நம, உமை காளி பகவதி பாலா நமோ நம, இகபர மூலா நமோ நம, பௌருஷ சீலா நமோ நம, அருள் தாராய். இரவியும் ஆகாச பூமியும் விரவிய தூளேற, வானவர் எவர்களும் ஈடேற, ஏழ்கடல் முறையோ வென்று இடர்பட, மாமேறு பூதர மிடிபடவேதான் நிசாசர இகழ்கட, மாவேக நீடு அயில் விடுவோனே, மரகத ஆகார ஆயனும் இரணிய ஆகார வேதனும் பசுவினும் ஆகார ஈசனும் அடிப்பேன, மையுளுரை வாழ்வே விநாயக மலையுரை வேலா, மகீதர வனசரர் ஆதாரமாகிய பெருமாளே. இப்ப இந்த பாடலுக்குரிய பொருளை பார்க்கலாம். சரவண ஜாதா நமோ நம அப்படின்னா, சரவண அப்படிங்கிறது தர்பை புல். தர்பை புல் வனம் சூழ்ந்த பொய்கையில உதயமானவனே உன்னை வணங்குகிறேன். கருணை அதீதா நமோ நம அப்படின்னா, கருணை அதிகம் உள்ள எல்லை கடந்த கருணை உள்ள இறைவனே உன்னை வணங்குகிறேன். சததள பாதா நமோ நம, சதம் அப்படின்னா 100 இதழ்கள் கொண்ட தாமரை போன்ற திருவடிகளை கொண்டவனே உன்னை வணங்குகின்றேன். அபிராம அப்படின்னா மிகுந்த பேரழகு கொண்டவனே அப்படின்னு குறிப்பிடுறாரு. தருணக தீரா நமோ நம அப்படின்னா இளமையும் தீரான தைரியமும் உடையவனே உன்னை வணங்குகின்றேன். நிருப அமரர் வீரா நமோ நம, நிருப அமரர் அப்படின்னா தேவர்களுடைய சேனாதிபதியாக இருக்கக்கூடியவனே, வீரா வீரனே உன்னை வணங்குகின்றேன். சமதள ஊரா நமோ நம அப்படின்னா, தளம் அப்படிங்கிறது போர்க்களத்தை குறிக்கக்கூடியது. அந்த போருக்குரிய சேனைகள் எல்லாம் இருக்கக்கூடிய ஊராகிய திருப்போரூருக்கு தலைவனாக இருப்பவனே உன்னை வணங்குகிறேன். ஜெகதீச அப்படின்னா, ஜெகம்ங்கிறது உலகம். இந்த உலகம் எல்லாத்துக்குமே தேவனாக இருக்கக்கூடியவனே. பரமஸ்வரூபா நமோ நம, பரமஸ்வரூபம் அப்படிங்கிறது உயர்ந்த ஞான வடிவம். அந்த வடிவமாக இருக்கக்கூடியவனே உன்னை வணங்குகின்றேன். சுரர்பதி பூபா நமோ நம, சுரர் அப்படிங்கிறது தேவர்கள், பதினா தேவேந்திரன், பூபா அப்படின்னா அந்த தேவேந்திரனுக்கே அரசனாக இருப்பவனே உன்னை வணங்குகின்றேன். பரிமள நீபா நமோ நம அப்படின்னா, பரிமளம் அப்படின்னா நறுமணம் அப்படின்னு அர்த்தம். நீபா அப்படின்னா அத்தகைய கடம்ப மாலை அதை அணிந்திருக்க கூடியவன், அத்தகைய முருகனை வணங்குகின்றேன். உமை காளி பகவதி பாலா நமோ நம அப்படின்னா, உமை அன்னையாகவும் காளியாகவும் பகவதி அன்னையாகவும் இருக்கக்கூடிய பார்வதியின் மகனே உன்னை வணங்குகின்றேன். இகபர மூலா நமோ நம, இகம் பரம் அப்படிங்கிறது இந்த பிறவிக்கும் அடுத்த பிறவிக்கும் மூலா மூல காரணமாக இருப்பவன். பௌருஷ சீலா நமோ நம, பௌருஷம் அப்படிங்கிறது ஆண்மை அப்படிங்கிறதையும், சீலா அப்படிங்கிறது சிறந்த நல்ல குணங்களையும் குறிக்கிறது. இவைகளை கொண்ட முருகப்பெருமானே உன்னை வணங்குகின்றேன். அருள் தாராய், உன்னை வணங்குகின்றேன், எனக்கு உன்னுடைய அருளை கொடுப்பா. இரவியும் ஆகாச பூமியும் விரவிய தூளேற, அதாவது இரவி அப்படிங்கிறது சூரியன், ஆகாச பூமியும் ஆகாச மண்டலமும் இந்த பூலோகமும் விரவிய தூளேற அப்படின்னா தூசுகள் எல்லாம் விரவி நிக்குதான். ஏன்னா முருகன் செய்யக்கூடிய போர்ல இருந்து கிளம்பக்கூடிய அந்த துகள்கள் எல்லாமே எல்லா இடங்களும் நிறையதான். அந்த அளவுக்கு போர்ல சிறந்தவனா இருக்கானா. வானவர் எவர்களும் ஈடேற, வானவர்கள் எல்லாருமே உயர்ந்த நிலையை அடைய, ஏழ்கடல் முறையோ வென்று இடர்பட, 7 கடல்களுமே நடக்கிற போரை பார்த்து பயந்து போய் இதெல்லாம் முறையாப்பா அப்படின்னு கதறவும், மாமேறு பூதர மிடிபடவேதான் அப்படின்னா, மாமேறு பெரிய மேருமலை இருக்கு இல்லையா, அது கூட இடிபட்டு பொடியாகிற அளவுக்கு போர் நடக்குதான். நிசாசரர் இகழ்கெட அப்படின்னா, இரவு நேரங்களில் பலம் பொருந்தியவர்களா இருக்கக்கூடிய அசுரர்களே அவங்களுடைய வலிமை இழந்து போக, மாவேக நீடு அயில் விடுவோனே, ரொம்ப வேகமா போகக்கூடிய நீண்ட வேலினை விடக்கூடியவனே. மரகத ஆகார ஆயனும், மரகத நிறத்துல பச்சை நிறத்துல இருக்கக்கூடிய திருமாலும், இரணிய ஆகார வேதனம், இரண்யன் அப்படிங்கிறது இங்க அரக்கனை குறிக்கிறது இல்ல, பொன் நிறத்தை தான் குறிப்பிடுறாங்க. பொன்னிறமா இருக்கக்கூடிய பிரம்மதேவனும், வேதனும் அப்படிங்கிறது பிரம்மதேவனை குறிக்கிறாங்க. வசுவினும் ஆகார ஈசனும், வசு அப்படிங்கிறது நெருப்பு, நெருப்பின் வண்ணத்தை கொண்ட ஈசனும் அடிப்பேன உன்னுடைய பாதங்களை பணிந்திட, மயிலுரை வாழ்வே மயிலையே வாகனமாக கொண்டு இருக்கக்கூடியவனே. விநாயக மலையுரை வேலா, விநாயக மலை அப்படிங்கிறது பிள்ளையார்பட்டியை குறிப்பிடுறாரு. அந்த மலையில் இருக்கக்கூடியவனே. மகீதர வனசரர், மகீதர அப்படின்னா மலைகள்ல வசிக்கக்கூடிய காட்டு பகுதியில வசிக்கக்கூடியவங்க, ஆதாரமாகிய பெருமாளே இவங்களுக்கு எல்லாம் வாழ்வுக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய பெருமாளே.